ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது நீயா நானா சீசன் 23 எபிசோடு 385 சமூக வலைதள சமையல்காரர்கள் மற்றும் அதை பார்த்து வீடியோ செய்யக்கூடிய இளம்பெண்கள், மனைவிமார்கள், குடும்ப பெண்கள் இப்படின்னு வச்சுக்கலாம். அதனுடைய 2ஆம் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை பண்ணுங்கள். அண்ட் சன்னி வந்து யானியோட வீடியோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க. ஹோப் யூ ஆல் ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம். எஸ், ரொம்ப நல்லா இருந்தது. நேற்று டைம் வந்து போனதே தெரியல சனி, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் லதா சொல்லியிருந்தாங்க, கழுத்து முறிக்கும் கத்தியை வச்சு மிரட்டுவோம் ஜாக்கி, அவ்வளோதான், அதுக்கு மேலே நாங்களே வந்து பயந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. கழுத்து முறிக்கும் கத்தியை வச்சு மிரட்டும் ஜாக்கி, அவ்வளோதான், அதுக்கு அப்புறம் நாங்களே பயந்து போயிடுவோம், பணிந்து போயிடுமா, ஏதோ சம்திங் பயந்து போயிடுவோம். என்னத்துக்குன்னு தெரியல. இப்போ வந்து நீங்க ஏதோ கலாச்சாரத்துக்கு தான் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஓகே, சிலிண்டர் 8 மாசம் வருமா? ஜாக்கி சார் என்ன சொல்றீங்க? சுதா மேம் குக் பண்ண மாட்டீங்களா? ஜாக்கி சார் பாவம். ஆமாம் சார், குக் பண்ண மாட்டேன். அவர் பாவம் சாப்பிடாம தான் இவ்வளோ நாள் இருந்தார். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆமாம் நான் குக் பண்ண மாட்டேன். ஏன் ஜாக்கி சார் பாவம், அதுக்கு நாங்களாம் அப்போ என்ன சாப்பிட்றது? அது எனக்கு புரியவே இல்லை மாரீஸ்வரன். இந்த டைம்ல தான் நம்ம கேள்விகளை கேட்கக்கூடாது, பின்னாடி போயிடணும். அப்படி இந்த டைம்ல எனக்கு வந்து பாட்டு ஒன்று ஓடி டக்குன்னு குண்டு ஒன்று வச்சிருக்கன் அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல நம்ம மைண்டே ஓடும். அது போகும்போது அப்படியே காமிச்சிக்காம அப்படியே கண்ணாடி எல்லாம் போட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணி, புரியுதா? லாஜிக்கலா, ஏன்னா அவளுக்கு லாஜிக்கலா கேட்டா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா மயிருக்கு நீ வந்து சமைச்சு கொடு, நீ வந்து சமைச்சோ, ஏன் நீ எல்லாம் சமைக்க முடியாதா? ஏன் உங்க வீட்டுலாம் வந்து நீ சோறு துணுது இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன பண்றது? எஸ், ஆனா இது விளையாட்டுக்கு சொல்லலை, பட் இந்த செல்ஃப் ரொம்ப ஈகோயிஸ்டிக்காகவோ இல்லை ரொம்ப நம்ம வந்து இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டோட பிள்ளைகள் வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுங்களாம் ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் கேட்குது. ஏன்னா எனக்கு பெரிய ஆச்சரியம், யாழ் 2 வயசோ 2.5 வயசோ அவள் வந்து அவளுக்கு மட்டும் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்து வச்சு உட்காந்து சாப்பிடுவா. இவங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கவே மாட்டா. நான் ஒரு தடவை சொன்னேன், பாப்பா நீ எடுத்துட்டு சாப்பிடும்போது அப்பாவுக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுக்கலான்னு. வாய், he don't have hands, அவனுக்கு தான் 2 கை இருக்குல்ல, போனா திறந்து சாப்பிட முடியாதா? அதை நாங்கள் வந்து அப்புறம் எப்படி அதை கொடுக்க வச்சோன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து அந்த தன்னைத்தானே பார்த்துக்கிறதுக்கான விஷயங்கள்ல வரும்போது அது அப்படிதான் இருக்கும். ஆனால் அப்படி விடாதீங்க. இல்லை, அந்த மாதிரி பயங்கரமா அது இது பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னொன்னு, அவ செய்ய மாட்டா, அவங்க அம்மா செய்யறதே அவ தடுப்பா. ஏமா நீ ஓடுற, அவன் கூட்டம் ஏன் ஓடுற அப்படின்னுவா. இப்போ எனக்கு நான் நிறைய இடத்துல நான் யோசிக்கிறது உண்டு, ஏன் நம்மளுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுது, ஏன் நம்மளுக்கு வந்து இவ்வளோ கோவம் வருது, இந்த விதத்தை ஏன் நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு வரும்போது எனக்கு அப்படியே பழக்கிட்டாங்க. நான் எங்கள் அம்மா, என் தங்கச்சிங்க எல்லாமே அப்படி தான் இருந்தாங்க. ஒரு படத்துக்கு போகிறப்ப கூட என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து 4 பேருமே கடலூரில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்கடா, சைக்கிளை போட்டு 8:45 பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க, முடிஞ்சு போச்சு. ஏன் எதுக்குன்னே கேட்க மாட்டானுங்க. சைக்கிளை போட்டுருவானுங்க, நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வருவானுங்க, எல்லாரும் வந்தாச்சா பஸ் ஏறுவோம், 8:45 பஸ் ஏறுவோம், 9:15 இறங்குவோம். இறங்குனவே ஒரு ஷேர் ஆட்டை பிடிச்சா 1.5 ரூபா ரத்னா தேட்டர் போய் விட்டுருவான். 10 மணி தான் அங்கே படம். டிக்கெட்டை போய் உக்காந்து அவனுக்கு வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ தேங்க் பண்ணுவானுங்க. சான்ஸே இல்லை, இப்படி ஒரு படம் நான் பார்த்தேன். ஏன்னா அதுதானா எல்லாமே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஒரு இப்போ இவங்க நேற்று ஃப்ரெண்டு வந்தாங்க, அவங்களுடைய கொலிக்கு, அவங்க வந்து ஒரு ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தேன். அவங்க நிறைய நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. அவங்க கூப்பிடும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க 2 மாதம் அவங்க முன்னாடியே அவங்க வந்து என்னென்னைக்கு போகணும், எதுக்கு போகணும், ஒன்றும் முந்தா நாள் யாழி ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணிச்சு. அது வந்தா 9 மணிக்கு இந்த பின்னங்கால் இங்கே பட்டக்ஸில் ஓடுறா, என்னடா தூங்கணும் 9 மணிக்குன்றா. டேய் எங்க இருந்தா வரீங்க நீங்களா? நாங்களாம் வந்து 1 மணி 2 மணிக்கு தான் தூங்கி காலைல நான் 7 மணிக்கெல்லாம் எழுந்து போயிட்டு இருக்கோம். நீ என்னடா கரெக்டாக தூங்கிடணும், கரெக்டாக இதுக்கு போயிடணும், ஜிம்முக்கு போயிடணும், பர்ஃபெக்ட். சாட்டர்டே சண்டே சரக்கு சில் அதெல்லாம் ஓகே. மற்ற நாள் அதுவுமே சாட்டர்டே சண்டே அவ வந்து 11க்குலாம் அந்த மாதிரிலாம், அதுதான் சொல்றாங்க, 11க்குலாம் வீட்டுக்கு வந்துடணும், வந்து தூங்கிடணும். டேய் ஏன் பப்பாளி பழம் மாதிரி இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அப்புறம் யோசிக்கிறேன், இப்பெல்லாம் பக்காவா நல்லா தூங்கி பளிச்சுன்னு இருந்தா எல்லாம் பளபளன்னு தான் இருக்குது. கலர்
அதான் பள்ளிப்பழம் மாதிரினாலும் தூங்கி எழுந்தாலும் தூங்கி எழுந்தாலும் வரும். பட் ஆனாலும் அந்த அந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதுவும் சொல்றேன். ஜிம்முக்கெல்லாம் போய் ஒரு நாள் மிஸ் பண்ணதில்ல. ஜிம் ஒரு நாள் எழுந்து லேட் ஆனாலும் நடுவுல ஜிம் போகாமலே இருந்தா, இப்ப திருப்பி ஜிம் ஸ்டார்ட் பண்ணதுனால ஒரு நாளும் ஜிம் போகாம இருந்தா. யாரோ சொல்லியிருப்பான் தொப்பை கொஞ்சம் பெருசா இருக்குன்னு டக்குன்னு. எல்லாருக்குமே உந்து சக்திகள் தேவைப்படுது. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க என்னையும் கூட்டா நான் வந்து அது ரொம்ப தூரம். ஆமா, அந்த ஜிம் ரொம்ப தொலைவையா நம்ம வீட்டுல. ஆனா எப்போ போனாலும் ஃபிட் மாம்ஸ் தான் அங்க இருக்கும் ஃபுல்லா. காரில் போகும்போதே பார்க்கலாம், ஒரு 18 வந்து ஃபிட் மாம்ஸ் எல்லாம் ரன்னிங் நடந்து போயிட்டு இருக்கும். வண்டி ஓரமா நிறுத்திட்டு அந்த ஜிம்மு கண்ணாடி பார்த்துட்டு இருந்தாலே ஒரு 10 நிமிஷம் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஜிம் அது. அதுதான் கூட்டேன். நீ காலைல கூட்டம். ஐயோ அம்மா காசு அதிகம், ரொம்ப தூரம் அது. யா ப்ளீஸ். ஓகே. ஜிஜேக்கு டூ மச் மேத்தமேட்டிக்ஸ் அது. அந்த காஃபி 3 காஃபி 3 டம்ளர். வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். காஃபி சாப்பிட்றவங்க 2 பேர். ஓகே. அப்படியே உடனே அப்படியே நான் கணக்கில் வீக்கு மாதிரி. ஓகேவா. பத்மினி வந்து சொல்லியிருக்கா, தெர் இஸ் ஆல்வேஸ் எ ப்ரொபகண்டா. ஆமாம், இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஃப்ரோசன் ஃபுட்டு சாப்பிட்றது கூடாது, ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு சாப்பிட்றது கூப்பிடாது அப்படின்னு அமளியை ஆரம்பிச்சுட்டாங்க. குழம்பு சட்னி சூப்பராக இருக்கும்னு. தேங்க்ஸ் டு ஆல் த இன்வென்ஷன்ஸ் விச் சேவ்ஸ் விமன் எனர்ஜி அண்ட் டைம். இவனுக்கு கொட்டையில் அடிச்சுக்கணும் சொல்கிற செருப்பு கட்டி அடிங்க. அவனெல்லாம் அவனை வந்து அரைச்சு இப்போ சொன்னால நீ ஏன் சமைச்சு கூடாதுன்னு, அது நியாயமான கேள்வின்றான். அதான் அம்மையில கொட்டலன்னா சூத்திர நீ சவடா மயிறு அப்படி சொல்லுங்கன்ற நானு. இங்க உண்மையிலங்க இப்படிதான் நம்மளும் வளர்க்கப்பட்டோம். ஏன்னா அண்டா தண்ணியா ஊத்திட்டே இருப்பேன். என்னன்னா காக்கா வந்து வாய வச்சுச்சா அதுல குளிச்சா சளி பிடிச்சி இப்படி ஒரு ஐதீகம். ஓகே, மெட்ராஸுக்கு வந்தா லாரி தண்ணி பிடிச்சா 2 மாசத்துக்கு வருது அந்த டேங்க்ல இருக்கிற தண்ணி. அதுல தான் மூஞ்சி கழுவுறோம், பல் விளக்குறோம், குளிக்கிறோம், எல்லாம் மயிரும் பிடுங்குறோம். அப்ப அது பழந்தண்ணி என்னாச்சு? ஆக உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க எல்லாமே ஃப்ரோசன் ஃபுட்ஸ் தான். எல்லாமே என்ன வேணும் எல்லாமே கிடைக்கும். முருங்கைக்காய் வேணுமா, பப்பாளி பழம் வேணுமா, எல்லாம் கட் பண்ணி எல்லாமே டக் 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 டக். ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட யாரோ ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, ஜாக்கி தான் எனக்கு அதை படிக்க சொல்லியிருந்தாங்க. அவங்க தம்பி தான் நினைக்கிறேன். அதாவது பதப்படுத்த பொருட்களை வச்சுட்டு எப்படி வந்து அந்த என்ன சொல்றது இது இருக்கு இல்லையா, இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்கு இல்லையா, காஸ்ட் இன்ஃப்ளேஷனை வந்து குறைக்கிறாங்க நிறைய நாடுகள்ல. நம்ம ஆட்கள் பாருங்க, இன்னுமே தக்காளி கிடைக்கவில்லை, தக்காளி விலை ஏறியது அப்படின்னு டின்னில் தக்காளி அடைச்சு வச்சிடறான் அவன் ஏற்கனவே. இதுல என்ன அப்படின்னா தான் உடனே இந்த மாதிரி ஒரு அமளியை ஆரம்பிச்சு. ஏன்னா இதை செய்யறது எவனுமே புருஷன் எவனும் சமைக்கிறது போறதில்ல, ஆத்தக்காரிங்களும் விடுறது இல்லை. இதுதான் வந்து கிரேட் இந்தியன் கிச்சன் உடைச்சதுன்னு நான் சொல்ல வரேன். உண்மையிலே இல்ல, இந்த ஊர்ல அது இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். இங்க இருக்கிற ஆண்களும் அவங்களுக்கான செல்ஃப் டிபெண்டன்ட்டா இருக்கும்போது குக் பண்ணிக்கிறாங்க. இல்ல உண்மையிலே எங்க அம்மா எனக்கான அதுக்கான வாய்ப்புகள் இல்ல, நான் அதை கத்துக்கிறதுக்கான தேவை வந்துட்டு கத்துக்கிட்டேன். ஆனா இதையே நீங்க சின்ன வயசுல பழக்குங்கன்ற, இது வந்து தப்பு கிடையாது. உங்க வீட்டு இப்போ பாத்ரூம் டாய்லெட்ல இருந்து மற்ற கார்ல இருந்து மற்ற விஷயங்கள்லாம் பண்றோன்ற நம்ம அதுக்கு சப்பக்கட்டுக்கெல்லாம் கட்டலாம். ஆனா சமயக்கட்டில் நீங்க கூட நிற்கும் போது பாதி வேலை குறைஞ்சிடும், பாதி டைம் சேவ் ஆகும் அவளுக்கு. அதனால உங்க பிள்ளைங்களுக்கு இப்பயே கற்றுக் கொடுங்கன்ற, அட்லீஸ்ட் உப்புமா வைக்கிறதாவது கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒன்று பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. முதல்ல எல்லாமே பழக்கம் தான். தட்ஸ் ஆல். அதான் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கான், ஆனா வந்து இந்த கால்குலேஷன்ஸ் பண்ணி சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஜாக்கி அப்படின்னு இருக்காங்க போனா. இதை விட கோராமை பாருங்க, அவங்க அம்மா வந்தப்ப 2 கப்பு டீயை 1/2 மாதிரி 2/3 ஷேர் பண்ணிக்குவாங்களாம். ஏன்னா இவங்களுக்கு 2 கப்பு டீ தான் போட தெரியும். இல்ல பெல்ஜியம் வர்றதுக்கு டிக்கெட் போடலான்ட்டு இந்த ஸ்கை ஸ்கேனரை இதுலயோ வந்து செக் பண்ண கேன்சல். இல்ல நம்ம போய் டீ போட்டுக்கலாம் ஜாக்கி, அவ்வளவுதானே. இல்ல சில சமயக்கிட்டே விட்டு கொடுக்காதுங்க. ஐயோ அது ஒரு பெரும் தொல்லை இருக்குது. ஐயோ ஆமா, எங்க அம்மாலாம் அப்படிதான். ஆமா, சன்னி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து நியா நானா அந்த பாயிண்ட்ஸ் கோபி செட் ஐ லைக்ட் பிஃபோர் குக்கிங் வீடியோஸ் வி வேர் மோர் ஹை கிளாஸ் அபவுட் ஹை கிளாஸ் ரெசிபீஸ், பட் நவ் இட் இஸ் அபவுட் லோக்கல் டெய்லி காமன் ரெசிபீஸ். பிகாஸ் அந்த பேக் ட்ராப் கலர் லைட்லாம் இல்லாம அவங்களுடைய குண்டா குழம்பு கரண்டி அதுல இருந்து யூஸ் பண்ணதுனாலே அது ரொம்ப இயல்பா போயிடுச்சு. அது வந்து இன்னொன்னு ராணி முத்து ராணி தினத்தந்தி எல்லாம் சமையல் குறிப்புன்னு வரும்போது செய்முறைன்னு போட்டது எதுவுமே வராது. பிரிண்டிங் மிஸ்டேக்ல 4 கப்புன்னா நீங்க 8 கப்பு அதுல ஊதுனா முடிஞ்சது கதை. 4க்கு 8 முடிஞ்சா முடிஞ்சது, வாயில வச்சு முடியாது. ஆனா இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன போடுறாங்க, எதை செய்யறாங்க, எவ்வளவு நேரம் கொதிக்க வைக்கிறாங்க. சிலதெல்லாம் உண்மையிலே யூடியூப் சமையல் வரலன்னா நானே இந்த அளவுக்கு பெஸ்டா இருக்க மாட்டேன்னு சொல்ல வரேன். என் குழம்பே எனக்கு டேஸ்டா இருக்கு. ஓ
எங்கே மிஸ்டேக் ஆச்சு, ஓ இது வந்து வெங்காயத்தை சரியாக என்ன நல்லா வதக்கிருக்கணும், ஓ இந்த இடத்துல அது இந்த மிக்சிங் இது போட்டால் கரெக்டாக இருக்கும், ஓ இது ஒரு காரப்பொடி மிளகா வந்து 1 கப்புனா அது 1 ஸ்பூன்னா அது 2 போடணும், மல்லித்தூள் 2, 1:2, இதுதான் இருக்கிற ஃபார்முலா. அப்புறம் குழம்பு மிளகாத்தூளை வந்து கண்டிப்பாக ஒரு 1/2 ஸ்பூனாவது போடுங்க. ஏன்னா அதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி குழம்பு மிளகாத்தூள் பண்ணுவானுங்க. ஆக்சுவலி நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போட்டே பண்ணிடலாம். ஆனால் இந்த 1:2 தான் வந்து அங்கே வந்து நிறைய மேக் ஓவர் பண்ணுதுன்னு சொல்ல வரேன் நான். ஓகேவா? அதுதான் அவங்க இன்னொரு விஷயமாக வந்து நிறைய ரெசிபீஸும் வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ், காமன் ரெசிபீஸும் வந்து இதன் மூலமாக வந்து தெரியுது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தாப்ல அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஷர்மிளா வந்து ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க. அதோட கமெண்ட்டுகளை முடிச்சோன்னா திரும்பி இங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம். சரிங்க. நீங்கள் பாடல் ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா? ஏதோ ஒன்று எடுத்து வச்ச மேடம். ஏதோ ஒன்று பாடுங்க. என்ன சமையலோ எதிர்த்து கேட்க யாரும் இல்லை, என்ன சமையலோ கல்யாணி ராகம் போலவே. சரி, இந்த மாதிரி தான் ஒரு பாட்டு பாடணும்னு நினச்சேன் நான். ஆனால் இவனுக்கு வந்து அந்த லெட்டர்ஸே ஒரு மாதிரி போட்டு துவம்சம் பண்ணி வச்சுருக்கானுங்க. அதை நான் ரொம்ப நாளாச்சு கேட்டு வேற. இப்போ நான் அதை பாடணும்னு வச்சுக்கேன், அந்த பாட்டுக்கே செய்யக்கூடிய ஒரு பெரிய துரோகமான நினைக்கிறேன். ஓகே. பாட்டு அது ரொம்ப தப்பாக இருக்கு. வேர்டிங்ஸ் லைனிங்ஸே மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. அதனால் நான் அப்படியே தூக்கி விட்டேன். சரி சரி போதும், அடுத்து அப்படியே உள்ளே போயிடலாம், அதுக்கப்புறம் பாடலாம். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 60 தாயன்பிற்கே ஈடேதம்மா ஆகாயம் கூட அது போதாது, தாய் போல யார் வந்தாலுமே என் தாயை போலே அது ஆகாது. எங்க சார் லைனு? உங்களுக்கு மூஞ்ச காமிக்கல, பாட்டு வரி இல்லாமல் நான் பாட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும், எடுத்தும் பின்னாடி வச்சிடுவோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் இந்த கான்ஃபிடென்ட் மாதிரி அப்படி மூஞ்ச காப்பிட்டு என்னை பார்த்து பாடிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் வரி இல்லாமல் முன்னாடியே திரும்பி பாடினா ஃபுல்லாகவே நல்லாவே பாடிருப்பீங்க. ஓகே பரவாயில்ல. என் மூச்சில் வாழும் புல்லாங்குழல் உன் பேச்சு நாளும் செந்தேன் குழல், முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா, கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோடு ஆனந்த ஈரம், முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா. ப்ளீஸ். ஓகே, அப்படியே இப்போ நம்ம வந்து இங்கே போயிடுவோம். அதாவது நிறைய பேர் வந்து என்னென்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சாங்க. அதாவது மருதாணி போட்டிருக்கு ரிங்கு பிடிக்குமா, ஒருத்தவங்களுக்கு வந்து என்னன்னா பன்னீர் இல்லாமல் பன்னீர் எப்படி அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அந்த ஐட்டம் அவங்க வந்து அவங்க வந்து 80 வீடியோ ரெடி பண்ணுவாங்களாம். ஆமா, ஒரு மாசத்துக்கு 80 வீடியோனா 15 வீடியோ பூ அப்படி ஆயிடுமா. ஆமா அதேதான் சொன்னாங்க. அண்ட் அதுல ஒரு அது என்னையா புது ஃபேஷனா இங்கெல்லாம் வந்து எங்க பார்த்தாலும் ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. அதுவா? ஆமா, ஒரு மாதிரி குத்தி இருக்காங்க. அது புது ஃபேஷன் போல இருக்கு. ஓகேவா? அப்புறம் இன்னொரு வந்து என்னன்னா பொத்துனாப்புல வந்து எடுத்துட்டு வருவாங்களாம். அந்த சமையல்ல வந்து பொருட்கள் இன்கிரீடியன்ஸ் எடுத்து வரது பொத்துனாப்புல புது பொண்ணு மாதிரி. மணமகளே மருமகளே வாழும் காலம் தோறும் சம்மதம் அந்த மாதிரி அந்த கடவுள் தம்பர் எடுத்துன்னு வரதே அப்படி எடுத்துட்டு வருவாங்க பொழுது. அதேதான் அந்த மாதிரி தான் எடுத்துட்டு வருவாங்களாம். அது எனக்கு வித்தியாசமா இருந்தது. எதெல்லாம் மக்கள் ரசிக்கிறாங்க, எதெல்லாம் பார்க்கப்படுகிறது,
அதுதான் சொல்றேனே, அதெல்லாம் தான் இங்க ஏன்னா வாய்ஸ் ஓவர் சைனிங்க்கு அப்படி. சரி ஒன்னே வந்துடாதீங்க இங்க டபக்குன்னு. ஓகேவா? அந்த பிரவீன்கிறவர் தான் வந்து அந்த பாய் சொல்ற ஒரு ஹஸ்கி வாய்ஸ்ல. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து என்னன்னா மீனே வந்து சிஸ்ஸரால கட் பண்ணுவாங்களாம். அவங்க ஏதோ இந்த நாகர்கோவில் பக்கம் போல. அவங்க கத்தியால கட் பண்ண தெரியாதான். அதே மாதிரி அவங்க வந்து வாட்ச் வந்து அவங்க அண்ணன் வாங்கி கொடுத்தாராம். அந்த வாட்ச்லயே வந்து சமையல் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். அது ஒரு ட்ரெண்டாகி அப்புறம் வாட்ச்லயே இருக்காங்க போல இருக்கு. அதுதான். அதுக்கப்புறம் இவங்கள வந்து ஹேமாங்கிறவங்க வந்து கட் பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கு முன்கூட்டியே. அங்க வந்து கட் பண்ணுவாங்க 2 மட்டும், ஒரு பூண்டு 2 மட்டும், 3 ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருவாங்க. அது ஒரு கண்டினியூட்டியா கிரியேஷன்ஸ். நான் கிரியேஷன்ஸ் இல்ல, அது ஒரு பிள்ளை வேற நம்பிருக்கு. இதுல ரீசெண்டா ஒரு இது பார்த்தேன் நான், ரீல் யாராவது பாத்தீங்களான்னு தெரியல. அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம், வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டு அவங்க அம்மா கட் பண்ணி கொடுன்னுவாங்க. அம்மா வெங்காயத்தை கட் பண்ணதுக்கு ஒரு புது மெத்தட் இருக்குன்னு இப்படி போடுவாங்க. பொடுக்கு பண்ணுவாங்க, ஒன்னும் ஆகாது. அம்மாவும் பண்ணுவாங்க, இவங்களும் பண்ணுவாங்க, ஜிஜிக்கின்னுவாங்க, ஜிஜிக்கி. அதேதான். அந்த மாதிரி அது ஒரு பொண்ணு வேற நம்புச்சு. சார் அவங்க அழகா கட் பண்ணிடுவாங்க சார் டக்குன்னு அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படிலாம் இல்ல, கட் பண்ணி வச்சிருப்போம், ஒன்றை மட்டும் அங்க கட் பண்ணுவேன் அப்படின்னு. அதன் பிறகு வந்து அவங்களோட சிக்னேச்சர் வார்த்தைகள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்பொழுது ஒருத்தவங்க சொன்னாங்க, சிக்னேச்சர் வார்த்தைகள் மட்டும் அவங்க பண்றது என்னன்னா பாரம்பரிய டிஷ்ஷஸை தேடி நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதுலதான் அந்த ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுல என்னெல்லாம் சமைக்கிறாங்களோ அதை எடுத்து சமைப்பாங்களாம். ஓகேவா? கொரோனா டைம்ல வந்து சுண்டக்கடலை பண்ணி அந்த கொண்டக்கடலை மிஞ்சும் கொண்டக்கடலையோ ஏதோ சுண்டல் குழம்பா. நான் ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து ஒரு யூடியூப் ஆரம்பிக்கணும் சமையலுக்கு. ஜாக்கி சமையல் மிச்சம் வாய்ஸ் ஓவர் சமையல் முடிஞ்சது, பிச்சுட்டு போகும். மில்லியன் கணக்கு தான். ஆமா, எல்லா பெண் குளமும் உள்ளார வந்து இறங்கி கும்மி அடிச்சிடும். பாருங்க அடி நம்ம ஆளு அடி நடுமண்டல அடிச்சு இறக்கிருக்காங்க அப்படின்னு. ஐயோ, அதுவும் நான் கேமரா முன்னாடி வந்து சமைச்சிடுறது. நீயும் நானும் போவது காதல் என்ற பாதையில் சேரும் நேரம் தான் மீதி தூரம் பாதியில் பாதை ஒன்று ஆன போதும் திசைகள் வேறம்மா உனது பாதை. சும்மா வாங்க. ஓகே சும்மா பண்ணீங்களா? அப்படியே சரி நான் வேற உடனே வந்து அது வேற இது பண்ண வந்தேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா என்னென்ன மாதிரி வித்தியாசமா பண்ணிருக்கீங்கன்னா, ஒருத்தர் வந்து பொட்டேட்டோவோ எக்கு போட்டு ஏதோ ஒரு பொரியல் பண்ணாராம். அது வந்து பயங்கரமா இருந்துச்சான். அப்புறம் வந்து அவங்க வந்து ஒருத்தர் சொன்னாரு, மெட்ராஸ் சமையல்னு ஒருத்தவங்க பண்ண டிஷ்ஷு எனக்கு கஃபேக்கே ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. அந்த 2 பேர் முட்டை ஆம்பளைங்க 2-3 பேர் போல அது ஒண்ணு. இன்னொன்னு இந்த மெட்ராஸ் சமையல் 2 பேர். அப்புறம் இன்னொரு ஒருத்தர் அவங்க வைஃப் கிட்ட மொத்தமே வந்து 4 பேர் தான். மொத்தம் இவங்களுடைய ஆட்சி தான் அதுல ஃபுல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து தேங்காய் சட்னி தேங்காயே இல்லாம அந்த லேடி பண்ணாங்க. அந்த இது அவங்க தான் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. தேங்காய் இல்லாம பண்றது நமக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதன் பிறகு சரி வேற என்னன்னா ஒருத்தர் இருக்காராமா பாய், அவரு ஜாஃபர் பாய்ங்கிறவர். ஆனா அவரு துபாயில இருக்காராம். அவரு பண்ற பிரியாணி புலிக்கூட்டு அதெல்லாம் வேற லெவல்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. புலிக்கூட்டுல பிரியாணி இல்ல, ஆக்சுவலி சமையலே தெரியாதவங்களுக்கு இது பெரிய வரப்பிரசாதம். இது யார்கிட்ட போய் கேட்பீங்க நீங்க? சமைக்கிறது இதுல ஓட விட்டுட்டு இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் அது ஒரு பெரிய ஹெல்ப்பை கொடுத்துருக்குன்னு சொல்ல வரேன். ஆண் பெண் 2 பேருமே சமைக்கணும் போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவுன்னு சொல்ல வரேன். என்ன சமைக்கணுன்ற அந்த கான்செப்ட்ல தான் இருக்குது. அவ வேலைக்கு போயிட்டு வந்து குழந்தையும் பார்த்து சமைக்கணுன்ற மாதிரி பாவ புண்ணியம் பார்க்கறவன் தான் வந்து நடுவில் ஹெல்ப்பே பண்ணிட்டு இருக்கான். அதை நம்ம வந்து மாற்றணும். அதை ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே அதை வந்து செஞ்சு கொடுங்க. ஆம்பளை பிள்ளைன்னா உட்காந்துட்டு இருக்கணுன்ற மாதிரி இல்லாமல் சமையல் கழுவுறதுலேருந்து எல்லா விஷயங்களும் அவனுக்கு கற்றுக் கொடுங்க. உப்மா செய்யறது வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க. அது ஒரு ஸ்கில் தானே. அது அதில் எதுக்கு நீங்க வந்து ஈகோ பார்க்கணும்? ஸ்கில் ஒன்று பேசிக் நீட் ஆயிடுச்சு இப்போ. அப்புறம் இந்த வயிற்று வழியா போய் வாய்க்கு போகணும், வாய் வழியா போய் வயிற்றுக்கு போகணுன்ற அந்த மயிர் வழியா போகணும், மட்டைக்கு போகணும்னு சொல்றதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த ஒரு இடத்த வந்து தனக்கு தக்க வச்சுக்கணுன்றதுக்காகவே ஆம்பளை பசங்களுக்கு இவங்க கற்றுக் கொடுக்காம இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா யாரெல்லாம் என்னென்ன ஸ்பெஷல் டிஷ் பண்ணீங்க அப்படின்னா, கோவில் புளியோதரையா
ஓகே. ஒருத்தவங்க வந்து பண்ணின்னு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆவக்காய் ஊறுகாய் இருக்குது. எல்லாமே நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கோபி அவர் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அது நிறைய ஐட்டம்லாம் எல்லாம் இந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்துருவோம். நல்லா சாப்பிட்டார் கோபி. ஆமா ஆமா ஆமா. சாப்பிடும் போதே நல்லா ரசிச்சு எல்லாத்தையும் அவரும் சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து என்னது சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ வெங்காய தொக்கு, அப்புறம் வந்து இது கருவாடு குழம்பு, அப்புறம் ராகி ப்ரௌனி, ஓகே, அந்த மாதிரி நிறைய ஐட்டம், ஃப்ரூட் கஸ்டர்டு, பாயசம், அப்படி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அண்ட் இதுல வந்து என்ன அப்படின்னா என்னென்ன மாதிரி ஏன் வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது இதை செய்யறதுக்கான ஒரு ஒரு இது பண்ணுவாங்கல்ல, ஏன் இதை வந்து செய்யணும் அப்படின்னு தோணுச்சு, ஏன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது தான் நீங்க சொன்ன விஷயம். ஒரு அம்மா சொன்னாங்க, ஈகோ ப்ராப்ளம் தான் சார். அதாவது சின்ன ஒரு கௌரவ குறைச்சல் இருக்குதுல. அவங்க எங்க அம்மா செஞ்ச மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சு இந்த விஷயத்த வந்து நான் செஞ்சேன். ஆக்சுவலி இந்த இடம் வந்து எனக்கு வந்து இது ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டு. நான் எங்கள் அம்மா பெருமை வந்து குறைச்சதில் இதுவும் ஒரு காரணம். எங்கே மிஸ் ஆகுது, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு வெறுப்பு வந்து சோத்துலேயும் ரசத்துலேயும் உப்புலேயும் புளிப்புலையும் எங்கேயோ ஒன்று மிஸ் ஆகுது. மொத்தம் வாயை மூடினும் வாத்தா பெருமை பேசாமல் இருடா மயிறு அப்படின்னு என் மைண்டில் சொல்லிச்சு. அது ஃபுல்லாக அப்படியே இறங்கி கீழே இறங்கிச்சு பாரு. அன்னையிலேருந்து ஓரளவு வாயில் வைக்கிற மாதிரி ஃபுட் எனக்கு கிடச்சிது. மொத்தம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அது போயிடும் பொழுது. அதுதான் அது வந்து அவங்க சொன்னாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அம்மா எல்லாம் ஒர்க்கிங், அப்படி இருக்கும்போது ஒரே சமையல திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா சாப்பிட்டு பழகிருச்சுங்கிறதுனால இந்த மாதிரியான சமையல்களை பார்த்து செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது அப்படின்னாங்க. இன்னொருத்த வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மாமியார் சமைச்சு தருவாங்கன்னு நினைச்சாங்களா அவங்க. அதே பொண்ணுதான் அந்த கட் பண்ணி வச்சா அப்படி டக்குன்னு கட் பண்ணி இருக்கும் சார், அவங்க வந்துட்டாங்கன்னா அப்படின்னாங்கல்ல ரசிச்சு. அவங்க சொன்னது மாமியார் எப்படி சமைச்சு வைப்பாங்கன்னு அவங்க நினைச்சாங்க, உண்மையிலேயே தெரியல. பட் அந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் வீக்கெண்ட் அப்படியே விட்டுட்டு சார் முடிச்சு கமெண்ட் முடிச்சிடலாம் டக்குன்னு. அவ்வளோதான் சார். வீக்கெண்டு அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து ஒரு அம்மா சொன்னது ரொம்ப உண்மை. ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாங்க சார் எப்ப பாரு. உங்களுக்கு இது கூட சமைக்க தெரியாதா, இது கூட சமைக்க தெரியாதா. உண்மை. இன்னைக்கு நான் இப்ப நம்ம பேசுறோம், அதுவே உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகும். உண்மை அதுதான். இப்ப நம்ம என்னதான் விளையாட்டுக்கே பேசினா கூட கண்டிப்பா ஹர்ட் ஆகும். ஏன்னா இவ்வளவு நாள் சமைச்சிருக்காங்க, இவ்வளவு நாள். உண்மையிலே நான் சொல்றது என்னன்னா, அவ்வளவு சமய பாத்திரம் கழுவுனதுல இருந்து இதெல்லாம் நடக்குதுன்றதுனால நம்மளாலையும், ஏன்னா நான் நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம், நம்மளாலே முடியணும் போது 2 பேருமே வந்து ஃப்ரீயா இருப்போமே, அப்போ ஹோட்டல் போ, அதுதான் எங்களுடைய சாய்ஸ். அது இங்க வந்ததுக்கு அப்புறம் இது இல்லவே இல்லைன்னும் போது இப்பயும் விடல தான் அவங்க. இப்பயும் அவங்க வந்து சமயக்கட்டில் விடலை தான். நீ போயிடு, நீ உட்கார, நான் பண்ணிட்டு வந்துடுறேன். நாங்கள் இல்லை பண்ணுவோம். ஏன்னா அவங்க போயிட்டு வந்து திரும்பவும் கஷ்டப்படுறாங்க. எஸ்பெஷலி இந்த பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது தான் அதில் அந்த அந்த கஷ்டமே உணர ஆரம்பித்தான். இல்லை இதுக்கு மேலே நம்ம வந்து இதை வந்து கைகொள்ளாமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இறங்க ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்க அங்கே நிறைய வேலை அதிகம். அது ஒரு நீங்கள் தான் இருக்கா பாரு. ஒன்றும் இல்லை ஜாக்கி, பூ பறக்குதா இங்கே, இந்த பக்கம் பறக்குதா? ஓ அந்த பக்கம் பறக்குது ஜாக்கி, அது லோகோ, அது பறக்கல. சரி, அந்த மாதிரி அது ரொம்ப நல்ல வார்த்தை அந்த அம்மா சொன்னது. எல்லாத்தையுமே தெரிஞ்சு நான் வந்திருப்பாங்க, அவங்க மட்டும் என்ன. அந்த மாதிரி பசங்க இன்சல்ட் பண்ணும்போது தான் இப்ப என்ன தெரியுதுன்னு சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு நான் மாறினேன் அப்படின்னாங்க அவங்க. அது அவங்களுடைய பெருந்தன்மை. என்ன கேட்டீங்கன்னா, ஆமா தெரியல அப்படின்னு இருப்பேன். முடிஞ்சு இதான் தெரியும், இதான் இருக்குப்பா அப்படின்னு இருப்பேன். அது என்னது அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோவம் வந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே, அவங்க அப்படி செய்யல பாவம். ஸோ பராசக்தி வந்து சொல்லியிருந்தாங்க, இப்பதான் வேக்கப் ஆனேன், வீட்டில் நிறைய விருந்தாளிகளாம், சண்டே குக்கிங் வந்து வேற சொல்லவே தேவையில்ல, லைவில் இதிலும் சமையலா நடத்துங்க கேட்குறேன் அப்படின்ட்டாங்க. உண்மை என்னன்னா, அது வந்து ஏற்கனவே இந்த கஷ்டங்கள் அம்மா வந்து விறகடுப்புல வச்சு பண்றதுன்னு இருக்கு. ரெண்டாவது இதை இங்கே சாப்பிட்றதுக்குன்னே நிறைய பேர் வந்து வீட்டில் உட்காருவாங்க. அதாவது எந்த வேலையுமே செய்யாமல் சாப்பிட்ற நேரத்துக்கு மட்டும் வர்ற சொந்தக்காரங்க நிறைய பேர் எங்கள் சைடில் இருந்தாங்க. அது அம்மாவுக்கு பெரும் கஷ்டத்தை கொடுத்துச்சு. விறகடுப்பில் பண்ணும்போது தின்றதுக்கு மட்டும் வந்துடுறா, கொஞ்சம் ஒரு 11 மணி தான் வந்தா என்ன, ஒரு காய்கறி கட் பண்ணி கொடுத்தா, ஒரு அடுப்பை பார்த்துக்கிட்டா அந்த வேலை முடியல, அது என்ன பெரிய மயிர் மாதிரி 12 மணிக்கு வந்து உட்கார்றா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பேர்லாம் வேண்டாம், மேபி ரைட். அது வந்து அதெல்லாம் எனக்கு ரொம்ப. அப்போ பாலகுமாரன் வந்து அதை சொல்லியிருக்காரு, என் பொண்டாட்டி நல்லா சமைப்பான்னு சொல்லி ஒரு 20 பேரை வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்து ஓம் பெருமை மயிரை பீத்திக்கிறதுக்கு, இது ஓம் பெருமை நீ வந்து ஒன்றும் போய் அங்கே போய் வெண்ணை தொட்ட கையில் சுண்ணி தொட, சே என்னன்னோ வருதுடா இப்போலாம் கொஞ்சம் நிறைய வருது.
சாரி, நீ உன் பெருமை மயிரை சொல்லணுன்றதுக்காக 20 பேரை கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீ அவனை கூட அரட்டை அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு, நல்லா கேட்டுக்கங்க, பண்ணி இந்த அம்மா தனியாக அதுவும் வேலைக்கு போயிருக்கோம். சனி ஞாயிறு இவன் பெருமை பித்த கலப்பிக்கு இவன் எல்லா சமையலும் செஞ்சுட்டு இருக்கணும். ஒரு நாளும் நாங்கள் அதை பண்ணதில்லை. ஒரு நாளும் அதை செய்யக்கூடாதுன்னு நான் ரொம்ப தெளிவாக, அது வந்து அவர் சொல்லி கொடுத்தது. ஆக்சுவலி என் பொண்டாட்டி பெருமை, ஏன்னா நான் பெருமைப்படுத்திக்கிறது என் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு. உண்மையிலே சோ மெனி திங்ஸ் வந்து அவருடைய ரைட்டிங்ஸ்ல நிறைய கற்றுக்கணும் தோணும். இதெல்லாம் நானும் கஷ்டப்பட்டதுனாலையும் இது நம்ம செய்யக்கூடாது, இது மாதிரி பண்ணக்கூடாது. இதனால தான் எங்கள் வீட்டில் வந்து வெறும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் கலவை சாதமே வந்து சொல்ல வந்தேன். வரையா வா, நான் இன்வைட் பண்ணுறேன், சாப்பாடு ஹோட்டல், அவ்வளோதான். அதுக்கு எல்லா இடமும் எனக்கு தெரியும். எந்த இடத்துல எவ்வளோ ஃபுட்டு நல்லா இருக்கும் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணேன். எத்தனை நாளும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் அதெல்லாம் அது முக்கியமாக கிராமத்தில் இருந்து வர ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான், ஏன் உன் ஒய்ஃபு சமைக்காது அப்படின்னா, இது சமைக்காது அப்படின்னு. ஏதாவது ஒன்று குவாலிட்டி ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு கடமையில் எட்டு வரணும்ல. ஏன் வந்து அவள் சொல்கிறப்ப செய்வன் கேட்குறேன், இவன் சொல்கிறப்ப ரெண்டு பேரும் அடிச்சுன்னு மங்க சாவட்டுமே ஒரு காலி அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மனசோட இருந்தவங்களாம் நிறைய எனக்கு தெரியும். இல்லை, அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயமா இருக்குது ஜாக்கியை பொறுத்த வரைக்கும். யாராவது அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு தோசைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தோசை வாத்து தந்தேன்னா எனக்கு தோசை இந்த பக்கம் ஒயிட்டாக இருக்கணும், அது ரோஸ்ட்டாக இருக்கணும், அதில் நெய் போட்டு வாத்து கொடுக்கணும், இதெல்லாம் கண்டிஷனாலாம் சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டுக்கு வர்றவங்களே. அதெல்லாம் ஜாக்கி வந்து சொல்லிருக்காங்க, இல்லைப்பா இப்படி தான் வரும் அவளுக்குன்ட்டாங்க டக்குன்னு. எனக்கே ஆச்சரியம். நான் அடுத்த தோசை சரி கேட்டுட்டாங்களே நம்ம வீட்டுக்கு வந்தவங்க, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹோட்டலில் போய் சாப்பிடு, என் வீட்டில் நான் என்ன சாப்பிட்றேன் அதை நீ சாப்பிடு. நான் வந்து ஸ்பெஷலாக தங்க பஸ்மா போட்டால் நீ கேட்கலாம், எனக்கு தங்க பஸ்மா கொடுத்து. தோசையில் நான் மயிர் அதில் இருக்குது, என்ன முடியுமோ அதை செய்வாங்க, அவ்வளோதான். நீ எனக்கு இப்படி வேணும், முருகலா வேணும், மயிரா வேணும். அவளுக்கு வந்து தடியாக ஊற்றி அதில் மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றது அவ ஸ்டைலு. என்கிட்ட பழகினதுக்கு அப்புறம் தான் அவன் மெலிசாக ஊற்ற ஆரம்பிச்சா. இல்லைம்மா அப்படி ஊற்றணும்னு நான் சொல்லி கொடுத்தேன். ஆக்சுவலி அவங்க வந்து ஊத்தாப்பு மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய திங்ஸ் இருக்குது. சாப்பாடுன்ற விஷயம் ஓகே, அது வந்து இங்க அவங்களுக்கு சமைக்கும் தெரியாதுங்கிறது வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அது எசென்ஷியல். சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து வேலைக்கு ஒரு விஷயம் இருந்தா போதும் அப்படிங்கறதும் வந்து ஜாக்கி சொன்னதுனால அந்த ப்ரெஷர் எனக்கு கிடையாதுன்னு சொல்றேன். அது நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி டைமிங் எப்படி பண்றீங்க. உதாரணத்துக்கு உங்க இவங்க ஆனந்தி வீட்டுக்கும் போனோம். ஆனந்தி வீடு அவங்க வந்து அவங்களே சமைச்சிருப்பாங்க. நான் வந்து இந்தியன் ஃபுட் வேணும்ன்றதுனால, இந்தியன் ஃபுட் வேணும், தமிழ்நாடு ஃபுட் வேணும்ன்றதுனால அவங்க வந்து மெட்ராஸ் சமையல்னு ஒரு இடத்துல சமைச்சு வாங்கிட்டாங்க. அதனால பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஜிஜே அவ வந்து நிறைய சமைச்சு வச்சிருந்தா. என்னம்மா இவ்வளோ சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு. இப்படிதான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னா அது ஓகே. அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாப்ல இப்படிதான் நான் பண்ணுவா அப்படின்னு. அப்ப அதனால ஓகே. ஆனா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றதுதான். அது வந்து நான் நிறைய பாப்பேன்னு சொல்ல வந்தேன். இல்லை நம்ம பண்ணணும், இப்போ நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான இதுதான். மோஸ்ட்லி நாங்களே போனோம்னா சமையல் கட்டில் இப்போ அவங்க போயிடுவாங்க. இப்போல்லாம் வந்து இந்த போயிடுறேன் ரொம்ப வந்து இப்போ எங்கள் அங்கே சைடில் எனக்கு அந்த அவசியம் இருந்ததே இல்லை உண்மையிலே. நான் எங்கள் அத்தை வீடுகளுக்கு போனாலும் சரி, இவங்க ஜாக்கி வீட்டுக்கு போனாலுமே சரி, கூப்பிடவே மாட்டாங்க. ஆமாம், நான் சும்மா போய் உட்காந்துருப்பேன். நான் மட்டும்தான் அங்கே வந்து உண்மையிலேயே சொல்லணும்னா அன்னிங்க 3 பேர் சமைப்பாங்க. நான் அழகாக உட்காந்துட்டு மேலே உட்காந்துட்டு எனக்கு காஃபியை போட்டு கொடுத்துட்டு கதை மட்டும் பேசிகிட்டு இருப்பேன் நான். அவ்வளோதான். அவங்க அதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது. அதிகபட்சம் அத்தைலாம் வந்து இவங்க அத்தை இன்னும் மோசம். ஆக்சுவலாக ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க எனக்கு. அவங்க சமைக்கும் பொழுதே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்து சாப்பிட வைக்கிறது அந்த மாதிரி. ரொம்ப இன்னொன்று குட்டி பொண்ணாவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கிறதுனால அதை எல்லாரும் நம்பிடுறது. ஆக்சுவலி அதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை இப்போ? இல்லை மேடம், எந்த பாயிண்ட் நீங்க சொல்லவே தேவையில்லை. எங்க தப்பிக்கிறீங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல மேடம், தேவையில்லை. அது நீங்க நான் ஒரு சுமை தாங்கி துன்பம் தாங்கும் இடி தாங்கி பிறந்தே வாழும் நதிக்கரை போல தனித்தே வாழும் நாயகன். இணைவது எல்லாம் பிரிவதற்காக, இதயங்கள் எல்லாம் மறப்பதற்காக, மறந்தா நானே நிம்மதி. தேவனின் கோவில் மூடிய நேரம் நான் என்ன கேட்பேன் தெய்வமே. இன்று என் ஜீவன் தேயுதே, என் மனம் ஏனோ சாயுதே. தேவனின் கோவில் மூடிய நேரம்
நான் என்ன கேட்பேன் தெய்வமே. நைஸ். தேங்க்யூ. ஓகே. மாரீஸ்வரன் சொல்லியிருந்தாங்க, ஜாக்கி சார் கரெக்டா சொன்னீங்க, ஃபாரின்ல யாரை பார்த்தாலும் பேச மாட்டாங்க, அந்த ரீசன் எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. என்ன ரீசன் சொல்லுங்க மாரீஸ்வரன். ஏன்னா உண்மையிலே எங்களால நான் கேட்டு போயிடுறேன். ஏன்னா ஆமா, மாரீஸ்வரன் வந்து எங்கேயோ அங்க அந்த சைட்ல இருக்காங்களே, ஈராக் அந்த மாதிரி ஏதோ ஈரான்ல அந்த சைட்ல ஏதோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை, தவறா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. பட் அது என்ன காரணம்னு சொல்லுங்க மாரீஸ்வரன். உண்மையிலே எனக்குமே அது பெரிய ஆச்சரியம். அது என்னது, அது நம்ம இத்தனைக்கும் வேற நாட்டுல இருக்கோம். இல்ல, வேற நாட்டுல இருக்கும்போது இங்க வந்து பழக்கத்துல என்னன்னா, நீங்க ஒரு நாள் வந்தீங்கன்னா நாம ஒரு நாள் போறோம். நீ வந்து எப்படி வந்து இங்க வந்து ஒரு நாள் உங்க ஃபேமிலியோட வந்து ஒரு ஃபுட்டு சாப்பிடுறோம், அதே மாதிரி நாமளும் போய் அதை பண்ண போறோம், இங்க கட்ட போறோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க ஒன்றும் தெரியாது. அதுவும் நீ கூப்பிடாம நம்ம வரப்போறதே கிடையாது. ஓகே, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அது எதுக்குன்னே தெரியல. அது இன்னொன்னு அப்படியே பார்த்து பேசணும், அப்படியே முக்குளும் ஆயிரம் ஆளுங்களும் கிடையாது, தெரியல அது என்னன்னு. அததான் இப்ப போனாவும் சொன்னாங்க, மோஸ்ட் தமிழ் பீப்புள் இங்கேயும் அப்படிதான். மை ஃப்ரெண்ட் யூஸ் டு சே, இஃப் யூ மூவ் க்ளோஸ்லி தே ஸ்டார்ட் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப். ஓ, இந்த லைக் கிட்ஸ் கேர் பாத்துக்கிறது, ஜாயிண்டா ஷாப்பிங் போலான்னு சொல்றது, கார் பூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது. கார் பூலிங் இருக்கு இல்லையா? கார் பூலிங்னா கார் பூலிங்னா வந்து இப்போ உங்க காரை நீங்க எடுத்துப்பீங்க, மத்தவங்களும் வந்து ஜாயின் பண்ணி எல்லாருமா போய் வாங்கிட்டு வர்றது. அவனுங்க காரை அவனுங்க எடுக்கவே மாட்டானுங்க. அப்ப டீசலுக்கு காசு அதுவும் தர மாட்டாங்க. போடா மயிருந்து வேணும். அதேதான், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இல்ல, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். போறேன், நீங்க வரீங்கன்னா அதுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. அதுதானே நியாயம். அது ஒரு சில பேர் பண்ணுவாங்க ஜாக்கி, ஒரு சில குரூப் இருக்கு, ஒரு சில பேர் அதை செய்யவே மாட்டாங்க. அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டாம். அதேதான், அதுதான் அவங்க போட்டிருக்காங்க போனா. அதனால ரீசன்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மேபி இருக்கலாம். ஏன்னா சில பேர்லாம் வந்து அப்படியே அப்படியே கை வச்சு நிற்பான், ஒண்ணுமே பண்ணாம அப்படியே நிற்பான். அண்ட் சனி வந்து அந்த ஃப்ளவர்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும்ன்ற டிப்பு கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் சனி, நான் பண்ணிடுறேன் அதை. அண்ட் புவனா வந்து சொல்லியிருக்காங்க, டாட்டர்ஸ் வேர் இன் ஸ்கூல் ஐ யூஸ் டு ரைட் த ஹோல் வீக்ஸ் மெனு வந்து போர்டில் போட்டுருவாங்களாம் புவனா. ஓகே, சேஞ்சஸ்லாம் ஒரே ஒன்ஸ் வேணா மாத்தலாமா, சும்மா வந்து இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடுலாம் அங்கே கிடையாது. ஆனா உண்மையிலே போனா எங்க அத்தை இப்ப சொன்னாங்க இல்லையா, அந்த ஹேமாத்தை, எங்க அத்தை பையன் ஒரு பயங்கரமானவன். அதுவும் சின்னது, அந்த ட்வின்ஸ்ல ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், திடீர்னு வந்து குலாப் ஜாமுன் வேணும்னு கேட்பான். எனக்கு ஆச்சரியமா அதுதான் நான் சொல்றது. அவனுக்கு 2 பேரும் தான் அந்த கையில அப்படியே புடிச்சு, சின்ன பசங்க, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பும் முடியாது. இந்த அம்மாவை ஏன்டா போட்டு படுத்துறீங்கன்னு 2 பேரும் அப்படியே தூக்கி நிறுத்தினேன். கல்யாணம் பண்ணி இப்போ குழந்தை சின்ன பசங்க, அவங்க வந்து அதுவும் வந்து சூடா கேட்கணும். நானுமே பண்ணியிருக்கேன், எனக்கு குலாப் ஜாமுன் சூடா இருக்கணும். எங்க அத்தை பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூடா குலாப் ஜாமுன், ரசகுல்லாலாம் கேட்டிருக்கேன் எங்க அத்தை கிட்ட, செஞ்சு தருவாங்க. பட் அதெல்லாம் பெரிய ஆச்சரியம் எங்கள் அத்தைக்கிட்ட. என்னெல்லாம் இப்போ யாராவது இப்போ யாழ்னி ஏதாவது சொன்னாலும் என்னால் யோசிப்பேன், என்ன யாழோ அப்படின்வேன். பட் செஞ்சு கொடுத்துருக்கேன் அட்லீஸ்ட் யாழ்னிக்காவது. பட் ஜாக்கி வந்து இதுவரையுமே என்கிட்ட அந்த மாதிரி இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு கேட்டது கூட கிடையாது. அண்ட் கோமதி சுரேஷ் வந்து சொல்லியிருக்காங்க, நானுமே எல்லா சேனல்ஸும் பார்ப்பேன், பட் என்னோட வெர்ஷனில் நான் சமைச்சிருவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் தேங்க்ஃபுல்லி ஆல் த குக்கிங் வீடியோஸ் பிகம் அ திங் ஆஃப்டர் கோவிட். ஐ ஹாவ் மை பர்சனல் ஸ்டைல் மோர் அண்ட் யூஸ் தீஸ் வீடியோஸ் ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டிப்ஸாக மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 20 வருஷம் முன்னாடி மை ஹஸ்பண்ட் செட் டு மீ, ஓப்பன் அ வெப்சைட் அண்ட் புட் வீடியோஸ் அண்ட் ஸ்டார்ட் செல்லிங் ஃபுட். I didn't want lazy and who know this could be a thing 20 years later முன்னாடி எனக்கு இது தெரியல. செஞ்சிருந்தா இன்னைக்கு பெரிய லெவல். அது அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி இங்க வந்து எனக்கு சமையல் கத்து கொடுத்து போயிடலாம் சனிடே. அதேதான், இது எல்லாமே ஐபால் மெஷர் மாதிரி நான் வந்து பண்ணி என்னுடைய ஸ்டஃப் ஆட் பண்ணி மெஷர்மெண்ட்ஸ் பண்ணுவேன். ஒன்லி பேக்கிங்க்கு மட்டும் தான் நான் மெஷர்ட் இன்கிரீடியன்ஸ் போடுவேன். அது இல்ல, நானே ஐ அம் நாட் எக்ஸ்பர்ட் இன் ஆல் தி திங்ஸ். இப்பதான் இதை வந்து இப்படி போட்டோம், இந்த கரம் மசாலா இதுக்கு வந்து ஏன்னா அவன் என்ன இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்பெஷலி ஒரு மஞ்சத்தூள் வந்து ஒரு சிட்டிகை போடுறதுலேருந்து, பெருங்காயத்தூள் தூவுறதுலேருந்து நிறைய விஷயங்களை வந்து அதை பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்காங்க. ஸோ அதே மாதிரி அதில் அந்த சமையல் இதில் ஒருத்தர் சொன்னார் பற்றியா, என்ன வந்து நிறைய அதாவது எந்தெந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாம விட்டீங்கன்னா நேர்மது நிறைய பேருமே அதை ஒத்துக்கிட்டாங்க. அது நல்லது. அதான் அந்த ட்ரஸ்ட் வந்து போயிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அது எஸ். ஓகே. அண்ட் இவங்க புவனா வந்து உங்களோட ஹஸ்கி வாய்ஸ்க்கு ஃபேனா? புவனா அவங்க ஹஸ்கி வாய்ஸ்ல பாய் சொல்வார்ல, அந்த மாதிரி உங்க ஹஸ்கி வாய்ஸ்க்கு ஃபேனா? ஓகே. இல்லை, எனக்கே சம்டைம்ஸ் வந்து அந்த அதான் இப்படி இதெல்லாம் அப்படின்னா ரெகுலராக பார்க்குறாங்க. ரெகுலராக பார்க்கும்போது அந்த சிரிப்பு பேச்சு அது பிடிச்சி போகுது.
ஓகே. அண்ட் இன்றைய மெனு பாருங்க பராசக்தி வீட்டில் லாப்ஸ்டரா, லேம்பா, ப்ரான், கேபேஜ், கேரட் பொரியலாம், ப்ரொக்கோலியா, பொட்டேட்டோ பயிற்று சீராளமா, பருப்பா, வித் ரைஸ், புட்டுவான். ஒரு எவ்வளவு பாருங்க, ஆடுறது ஓடுறது பாடுறது சரக்கு பார்த்து எனக்கு தெரிஞ்சு. ஓகே. அண்ட் இது வெங்கடேஷ் சொல்லியிருக்காப்ல, டிஷ்ஷஸ் வந்து கன்சிடர் as a delicacy has now become an ordinary thing in the houses. This also impacts the monthly budget for groceries. We used to have these dishes on any function or special day. உண்மை வெங்கடேஷ். ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, நாம இப்போ சாப்பிடுற விஷயங்கள், நம்ம இப்போ சம்பாதிக்கிற விஷயங்கள், நம்ம அனுபவிக்கிற விஷயங்கள் அப்ப இல்ல. ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்டைரக்ட்லி வந்து இட் ஹேட் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் இஸ் வேர் நமக்கு அது எல்லாமே ஒரு லாங்கிங் வந்துருச்சு. அண்ட் ஓரளவுக்கு சம்பாதிக்கும் பொழுது இப்ப என்ன முந்திரி பருப்பு தானே. டெஃபினெட்லி அன்னைக்கெல்லாம் முந்திரி பருப்பு ரொம்ப காஸ்ட்லி திங். இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதெல்லாம் சாப்பிடுறோம். அதான் இன்னைக்கு எங்க அம்மா ஒரு வீடியோ அமைச்சிருந்தாங்க. அதாவது 1985ல இட்லி இஸ் a very என்ன சொல்றது கஷ்டம். அது வந்து தீபாவளி தான் கிடைக்கும். எனக்கே தெரியுமே தீபாவளி தான். எங்க தாத்தா சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா இருக்கிறப்ப அது வந்து ரேஷன் அரிசியை வந்து அம்மாவை போட்டு இட்லி போடுவாங்க. ஏன்னா இட்லி இட்ஸ் வெரி ஈஸி மார்னிங். அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே மாறிண்டே இருக்கும் ஜாக்கி. அப்போ வந்து இட்லியே பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் அப்பாக்கள் காலம் வந்ததுக்கு அப்புறம் இட்லிலாம் ஒரு நார்மல் ஃபுட் ஆச்சு. அரிசி பஞ்சம்லாம் நிறைய இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து படிக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசின்னு தான் அண்ணா அதை வந்து மேற்கோள் காட்டி வந்தாங்க. அதெல்லாம் தான் சொன்னேன். இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னமும் பிலோ பாவர்ட்டியில் இருக்கிறான். நார்த் இந்தியாவில் இன்னமும் அதே பிரச்சனை இருக்கு. இன்னமும் வந்து சப்பாத்தியை வந்து அந்த சுத்தபத்தமே இல்லாத அடுப்புகளில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்க இவ்வளவு குரோத் காமிச்சதுக்கு காரணம் இருக்கு. இன்னைக்கு அதை யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு பொருளாதார மேதை ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கு காலை சாப்பாடு போட்டு இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் 10 வருஷத்துல அது வந்து லாங் டேர்ம் ஜிடிபி எடுத்துட்டு வருது. 14% எடுத்துட்டு வர்ற 14% 45% எடுத்துட்டு வருதுன்னு சொன்னார். அதுதான் வந்து தொலைநோக்கு பார்வை. அதுதான் வந்து பொருளாதார அறிஞர்களை வச்சுக்கிட்டு செய்யற பட்ஜெட், மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பேசுறது. இதெல்லாம் எதுவுமே தெரியாம பாதத்தை தொட்டு கும்பிடுறவனும் ஹெலிகாப்டர்ல போனவனையும் காண்டு மயிருக்கு வந்து தலைமை செயலகத்தை மாத்தினதும் வந்து இங்க வந்து பேசிட்டு இருந்தா அப்ப கோவம் வரும். அப்ப நம்ம பேசாம விட்டோம். ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஒருத்தன் ஒன்னும் இல்ல ஜாதி, இதுக்கு பின்னாடி நீங்க இருக்கிற பெரிய விஷயம் அதுதான். நீ எப்படி வந்து மேல வந்து நீங்க ரூலர் ஆகலாம்? ஏனென்றால் 5 வருடங்கள் 5 வாட்டி ஆட்சி அமைக்கிறாங்க. பிராமணர்கள் யாருமே அந்த மந்திரி சபையில இல்ல. அப்ப உனக்கு கோவம் வருமா இல்லையா? அதனுடைய நீட்சி தான் இது எல்லாமே. ஆனா நாங்க பேசுவோம். ஓகே. அண்ட் அது ஒரு விஷயம். அண்ட் சனி போட்டிருக்காங்க, இங்க இந்தியன் ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்து சம்மர்ல கார்டன்ல வெஜ்ஜீஸை க்ரோ பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணி அடுத்த 6 மாசத்துக்கு யூஸ் பண்றவங்களா இருக்காங்க. இப்ப இந்த சொன்னாங்கல்ல இந்த ஃப்ரீசிங் இஷ்யூஸ்க்கு, அதுக்காக அந்த மாதிரி கெட் டுகெதர்ல சமைச்சு எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு டப்பா போட்டுக்கிட்டு போறது இல்ல. அதெல்லாம் செய்யலாம்னு சொல்றேன். ஆனா இங்க நிறைய பேர் அதெல்லாம் ஃப்ரோசன் ஃபுட் சாப்பிடறதுக்கான விஷயத்துக்கும் அவங்க மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ஓகே. லதாவும் நீங்க ஏதோ ஒரு பாடின பாட்டோட லிரிக்ஸ் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஜோதி இப்பதான் வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. மயிலிறகு வாய்ஸ் சுதா மேம். ஓ தேங்க்ஸ். மயிலிறகு உடனே வருடுகிறாய் மெல்ல. Okay. Yes, without YouTube, it would be hard for me to earn after I left my job. Now I am doing வந்து home catering daily basisல ராஜி ராதா தான் பண்றாங்க. சூப்பர், நல்ல விஷயம். இல்ல அது நிறைய பேர் இங்கேயே நிறைய பேர் அதை பண்றாங்கன்ற. இங்க ஹோம் வந்து இங்க ஆமா நிறைய பேர் பண்றாங்க. சாயங்காலம் ஆனா வந்து ஒரு யூடியூப் ஒரு வாட்ஸ்அப் சேனல் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த டிஷ் பண்றோம் 5 மணிக்கெல்லாம் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு டெலிவரி பண்றவங்க இருக்காங்க. அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எஸ். லதா இப்ப பாட்டு போட்டிருக்காங்க. லதா இப்ப நான் ட்ரை பண்றேன். சர சர சாயிர காத்து வீசும்போது சார பார்த்து பேசும்போது சார பாம்பு போல நெஞ்சு சத்தம் போடுதே, இத்தி தீத்து போன நெஞ்சத்தைக்க ஒருத்த பார்வை பார்த்து செல்ல மொத்த சொத்த எழுதிட்டாரு மூச்சு உட்பட, இத்தி தீத்து போன நெஞ்சத்தைக்க ஒத்த பார்வை பார்த்து செல்ல மொத்த சொத்த எழுதிட்டாரு மூச்சு உட்பட, கை போலவே என்னையே ஆக்குற. ஓகே.
அண்ட் நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷர்மிளாவும் போட்டிருந்தாங்க. வெங்கடேஷ் வந்து சார் இந்த இல்ல அது இந்த நிமிடம் தெரியல, எனக்கும் தெரியல, கேட்டிருக்கேன் ஆனா பாட தெரியல. உங்களை குக்கிங் வீலாக் ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஜிஜே அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்னா குக்கிங் வீலாக் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. அவ வந்து காய்கறி நெறி கொடுக்க போற மாதிரி அவ போட்டோ எடுக்க கிளம்பிடுவா. கண்டிப்பா. ஆக்சுவலி நீ இன்னைக்கு கூட பேசியிருந்த நீ உன்னை பத்தி, ஏன்னா இங்க பக்கத்துல இருந்தா கூட்டிட்டு கிளம்பி போட்டோ எடுக்க போயிருக்கலாம், ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்குது. ஏன்னா இங்க நேற்று ஃபங்க்ஷன் ஹோட்டலுக்கு போயிருந்தோம், அங்க போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தானுங்களா, ரொம்ப நாள் கழிச்சு கேமரா எடுத்துடலாமா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா இங்க ஆனா ஒன்றும் இல்லை, பார்த்தாலே திருப்பிட்டு போறாங்க. இல்லை பார்த்தாலே திருப்பிட்டுலாம் போறது இல்லை, ப்ரொஃபஷனலாக வந்தா வந்துடலாம். நம்மால் கார்லாம் பார்ப்போம். சார் நீங்கள் என்ன ரொம்ப ஆமாம் சார் ரொம்ப கஷ்டம். நீங்கள் திடீர்னு ஏதாவது ஒரு முடிவுலாம் எடுத்துறாதீங்க டப்புன்னு. ஓகேவா? அதே மாதிரி அது அந்த ஜாஃபர் பாய்ங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன்லாம் மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக சொல்லுவார். அவளோட பிரச்சனையே எங்கே மெஷர் அவன் சொல்கிற மாதிரி பண்ணால் டேஸ்ட் வருது, வராதுன்னு போட்டிருக்கா. ஓ ஆமாம் டேஸ்ட் வராதுன்னு தான் போட்டிருக்கா, வராது. சானிடைஸ் சொல்லியிருக்காங்க. த ப்ராப்ளம் வித் மீ இல்லை, ஐ கெட் ஸோ கிரியேட்டிவ் அண்ட் த டிஷ் கெட்ஸ் compliments, but it's not return recipe even for me to repeat on. Age and memory doesn't help either, and I struggle to bring the same taste. நான் அதனால தான் இப்போ என் முன்னாடி நான் ஃபுல் கான்ஃபிடென்ட், அவள் வைக்கிறது தான் சாம்பார், அவள் வைக்கிறது தான் சாயுது, எல்லாமே அவள் தான். நான் வச்ச விஷயமே இருந்தாலும் அந்த யூடியூப் லிங்க்லாம் வந்து எங்கள் ஃபேமிலி குரூப்ஸில் போட்டு திரும்பவும் அதை ஓட விட்டுட்டே இருப்பேன். எங்கேயுமே மிஸ் ஆகாத அளவுக்கு திரும்ப செஞ்சுட்டே இருப்பேன். ஏன்னோ அதுதான் அது அதில் வந்து நான் ஏன்னா சாப்பிட்ற விஷயம் அதில் நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேன், தட்ஸ் ஆல். ராஜி சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து கோவில் புளியோதரை வித்தவுட் ஆனியன் கார்லிக்னா எந்த புளியோதரை ஆனியன் கார்லிக் எல்லாம் இருக்கும், எந்த புளியோதரை ஆனியன் கார்லிக் எல்லாம் இருக்கும், சும்மா பில்டப்னு தோணுச்சு அப்படின்னாங்க. இல்ல எந்த புளியோதரையிலுமே இருக்காது ராஜி. ஆனா இந்த நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் புளியோதரை வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். அதேதான் புளியோதரை பட் வேற லெவல்ல இருக்கும். அது அது வந்து அதுக்காகவே நான் கோயிலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஐயங்கார் புளியோதரை ரொம்ப நல்லா இருக்கும். தின்னு அதை அந்த சைடுல கழுவிட்டு போறதுன்றது அவ்வளவு நல்லா இருக்கும். அது மேபி அது அதனால அப்படி சொன்னாங்க. அவங்க ஷஹீதா வந்திருக்காங்க, முத்துமணி, ஆமா முத்துமணி, ஷஹீதா, சிவராமன், அவங்க 3 பேர் வந்திருக்காங்க. அண்ட் லதா எப்பா சொல்லிருக்காங்க, ஜாக்கி டிட் யூ ட்ரை எனி ஸ்ரீலங்கன் ஃபுட், இங்க ட்ரை பண்ணீங்களா? ரிமெம்பர் தீஸ் டேஸ் நாங்க நிறைய ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், ஈட் மஸ்ட் எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கங்க, ஆனா 499 பவுண்ட் தான் சொல்லிருக்காங்க. தெரியல எனக்கு, நான் இனிமேல் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பண்ணோம் எனக்கு தெரிஞ்சு மசாலால ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் 2-3 இடத்துல சாப்பிட்டதப்ப அப்படி இருந்தனால மேபி அது வந்து அந்த டைம்ல அப்படி இருக்கலாம், மேபி ராங்கா இருக்கலாம், ரைட்டா இருக்கலாம், ஐ டோன்ட் நோ, பட் we'll do that. Okay, and சரண்யா காமேஷ் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்களா தெரியல. ஜாக்கி கிள்ளி போட்ட சாம்பார் சுதாமா கிட்ட கேட்டது நினைவு இருக்கா? ஃபர்ஸ்ட் கேட்டது அதோட முடிச்ச டிஷ் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் கேட்டதே இல்லை. ஏன்னா அந்த 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 கிள்ளி போட்ட சாம்பாருக்கு பெரிய கதையே இருக்கு. அததான் அவங்க ஞாபகம் கேக்குறாங்க. ரொம்ப ஞாபகம் இருக்கு. அதை கேட்டு நான் அதுக்கு எடுத்துன்னு வந்த ரசமும் அவங்களுக்கு ஞாபகம். ஐயோ சார் எங்க வீட்டுல கிள்ளி போட்டதுன்னா கிள்ளி போட்ட குழம்புன்னு சொல்லுவாங்க. அது அப்படிதான். நாங்க பேசுற தமிழே நீங்க வித்தியாசமா பேசுவீங்களே, அதுதான். நாம என்ன பண்றது சொல்லுங்க. கஸ்தூவானன் சொல்லிருக்காப்புல, ஜாக்கி மறக்க முடியவில்லை ஜாதி மல்லி மூவில இருந்து உங்களுக்கு தெரிஞ்சா பாட சொல்லி, வென்னவர் சம்டைம் மறக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டம். அது ஓரளவுக்கு எனக்கு தெரியாது ஜாக்கி. பாராமணி சொல்லியிருக்காங்க, குறைந்தது 4 யூடியூப் குக்கிங் வீடியோஸ் பார்த்து விட்டு கடைசியில் தனக்கு தோணுவதே செய்வார் என் கணவர். ஐயோ அப்படிதான் பராசக்தி. இது வந்து என்னன்னா எங்க அம்மா பண்ணுவாங்க, அப்புறம் அது தாமு குக்கிங் அப்படின்ற எல்லாத்தையும் டிவில பார்ப்பாங்க, எல்லா ப்ரோக்ராமையும், அந்த குக்கிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும். காண்டாவும் அம்மா எல்லாம் பார்க்குறேன், ஏதாவது ஒன்னா செஞ்சு கொடுமான்னா ஒன்றும் வராது அங்க இருந்து. அது இட் ஹேப்பன்ஸ். ஓகேவா? ஜிஜே சொல்றாங்க, ஃபாரின்ல வந்து தமிழ் பீப்புள் நம்மள பார்த்து ஹாய் சொல்றாங்க, அவங்க இப்போதான் வந்து வந்திருக்காங்க, நம்மள பத்தியும் ஐயோ ஜிஜே ஃபாரின்ல தமிழ் பீப்புள் நம்மள பார்த்து ஹாய் சொல்றாங்க, அவங்க இப்போதான் வந்திருக்காங்க, நம்மள பார்த்ததும் திரும்பிக்கிறாங்க, 2 or 3 years ஆச்சு, நம்மள இன்விசிபிள் ஆக்கிட்டாங்க, செட்டில்டு அப்படின்னு. ஓகே, செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இன்விசிபிள் ஆயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு தெரியல எனக்கு. ஜிஜி சொன்னது கரெக்டா புரியல, பட் ஓகே ஃபைன்.
ஐ எம் நாட் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்டர் சுதாமா, இட்ஸ் மீ ஃப்ரம் பெங்களூர் அண்ட் யுவர் நெஃப்யூ ஃபேன். ஓஹோஹோ, சரண்யா வந்து பெங்களூராமா, அதுவும் நம்ம நெஃப்யூவோட ஃபேன்னா யாரு? இவன் தான் அத்தே, அவனோட ஃபேனா. அம்மா எதுவாக இருந்தாலும் சரண்யா இங்கே நம்மளோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கிளிப்பை கட் பண்ணி எடுக்கும் போய் இந்த காமிக்கிறது அந்த வேஷம் எல்லாம் பண்ண சாமி கண்ணை குத்தி. அனு தான் ஏதோ அம்மா வந்து வேற ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க சரண்யா. ஓகே, மைட் பி நான் ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்றீங்களா இருக்கும். சாரி இஃப் ஐ மிஸ் இட், சாரி. பட்டாம்பூச்சி பிடித்த நாட்கள் மறக்க முடியவில்லை, பாலும் பழமும் பழைய பாடல் மறக்க முடியவில்லை. அது மாதிரி நிறைய மறக்க முடியல. மறக்க முடியவில்லை, மறக்க முடியவில்லை, மறக்க முடியவில்லை, மறக்க முடியவில்லை, மறக்க முடியவில்லை, மறக்க முடியவில்லை. ஸோ அவ்வளோதான். ஐயோ, இவனோட ஃபேனாமே நெஃப்யூவோட அத்தேவா? அத்தே வந்து கரெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாரு. முன்னாடி உடனே ஃபாரினுமே நான் டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்றது அதுதான் ஃபர்ஸ்ட் ஆனா அவன் ரொம்ப மிஸ் பண்றான் என்ன. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட சொன்னா விடுங்க. கவிதா வந்து ஹாய், நம்ம பேரு நம்ம அந்த பேரு சரண்யா காமேஷ். சரண்யா காமேஷ். ஓகே, நோட் டேட். நோட்டிட்டோம். சரி. அண்ட் கவிதா வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க போடியிலேருந்து. அண்ட் கஸ்துவானந்த் வந்து லவ் போட்டிருக்காங்க நீங்கள் பாடினதுக்காக. சனிடே சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து லஞ்ச் பஃபெட் போவோம் எவ்ரி சண்டே. தென் ஓவர் டைம் ஆல் த ரெஸ்டாரண்ட்ஸ் லூஸ் த டேஸ்ட் அண்ட் த டிஷ்ஷஸ் ஹேவ் சிமிலர் மசாலா அண்ட் மோஸ்ட்லி நார்த் ஃப்ளேவர்ஸ் அண்ட் டஸ் நாட் இன்ட்ரெஸ்ட். உண்மை சனிடே. நானுமே இங்கே நிறைய இடங்கள்ல போய் நேற்று ஏதோ ஒரு சில்லி கோபின்னு தான் கேட்குறேன் நான். இத்தனைக்கும் அந்த எனக்கு ஐயோ இவனுங்க அது அப்படியே அந்த நார்த் இந்தியன் டேஸ்ட்ல திரும்பி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அது நம்மளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது உண்மையிலே. நிறைய டிஷ்ஷஸ் அப்படிதான் இருக்கு அண்ட் ஆப்ஷன்ஸுமே அதை தான் வச்சிருக்காங்க. சேஷ்வான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ்னு வாங்கினா அது வந்து வாயிலே வைக்க முடியல. உப்பும் வந்து ரொம்ப கம்மியா போடுறானுங்க. அது ஒன்றும் எனக்கு சொல்ல. இந்த ஊர்ல சமைக்கிறதுனால உப்பு காரம் ரெண்டு அந்த மாதிரிலாம் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு ஆக்சுவலி. அது உண்மையிலும் உண்மை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான். இந்த பாட்டு பாருங்க. சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன்னிமைகளில் தாளலயம், நிதமும் தொடரும் கனவும் நினைவும் இது மாறாது ராகம் தாளம் பாவம் போல நீயும் நானும் சேர வேண்டும். சிறு பொன்மணி அசையும் அது தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன்னிமைகளில் தாளலயம், விழியில் சுகம் பொழியும் இதழ் மொழியில் சுவை வழியும், எழுதும் வரை எழுதும் இனி புலரும் பொழுதும், தெளியாதது எண்ணம் கலையாதது வண்ணம், அழியாதது அடங்காதது அணை மீறிடும் உள்ளம், வழி தேடுது விழி வாடுது கிளி பாடுது உன் நினைவினில் சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன்னிமைகளில் தாளலயம். தேங்க்யூ. சிறப்பு. ஸோ சரண்யா கமெண்ட் சொல்லிட்டாங்க. ஆமாம் நீங்கள் பாதி ராத்திரி லைவ் போடுறீங்க இந்தியா டைமிங்கில், இன்னைக்கு தான் கமெண்ட் பண்ண முடிந்தது அப்படின்னு போட்டு. ஆக்சுவலி இன்னைக்கு வந்ததே வந்து இந்த மாதிரி வாரத்தில் ஒரு வாட்டியாவது கொஞ்சம் சீக்கிரமாக போனால் அந்த டைமில் இருக்கிறவங்க பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால இன்னைக்கு நாங்கள் வந்தோமே. இதுவே அங்கே லைட்டு தான் உங்களுக்கு. சரி, அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு போனாங்க. 9 மணிக்கு வைக்கணுன்றது எங்களுடைய பிளான். ஆக்சுவலி இந்த மாதிரி லீவ் நாளில் வரணும் 9 மணிக்கு வைப்போம் அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் முடியாத டைமில் தான் அதை வந்து விடிய காத்தாலே வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி போயிடுறது. மோஸ்ட்லி அதை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சரண்யா. பிரியா அதான் சொல்றாங்க, ஐ எம் பிளெஸ்ட் வித் செஃப் அட் ஹோம், நோ ப்ராப்ளம் இன் குக்கிங். உண்மையிலேயே அதுவும் பாலா நான் எப்படின்னா இங்க வந்திருக்கும் பொழுது அவர் நேரா போயிட்டு தங்கச்சி நான் பால் எல்லாம் காய்ச்சிட்டேன், டீ எங்கேமா வச்சிருக்கேன் அப்படின்னாரு. டீ பேக் ஆனா ஆமா எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் டீ பேக் எடுத்து கொடுத்தேன் அவருக்கு. அவர் வந்து அதே மாதிரி இந்த சம்மர்ல ஒரு டூர் போவோம் கண்டிப்பா. அதுவும் அவருக்கு பார்த்து வச்சிருக்க சில பிளேசஸ் வந்து கண்டிப்பா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பாட்டுக்கு வாக் பண்ணி
அப்படி போயிட்டே இருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு பர்சன். கண்டிப்பா அது பண்ணணும். ஓகே, ஜெயிச்சே பாத்தீங்களா, பூரிக்கு சாம்பார் வைக்க இப்போதான் யூடியூப் பார்த்தேன் அக்கா, பட் லைவ் பார்த்துட்டே மறந்து யூஷுவல் சாம்பார் வச்சுட்டேனா. எனக்கு ரொம்ப பிடிச்சது பூரி சாம்பார். ஆமா, நீங்க ஆனா செஞ்சு கொடுக்குறேன்றதுல ரொம்ப இதுவா போய் அதுக்காக வந்து சமையல் நிக்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. கிழங்க ஊற்றி அப்படியே சாப்பிட்டேன் நான். எனக்கு பூரி சாம்பார் ரொம்ப பிடிக்கும்பா. சுமி ஜான் வந்திருக்காங்க. அண்ட் சனி, இதுதான் நான் சொன்னேன். இப்போ ஒரு சுமி இருக்காங்களா, ஷமின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆமா, 2 பேர் சிமீன், அதேதான், நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அதுதான் பேர்ல வந்து விஷயங்கள் சொன்னேன். சனி சொல்லியிருந்தாங்க, ரீசெண்டா வந்து டலாஸ் போயிருந்தோம். That place, every street has South Indian restaurants. There is also Madurai tea kadai etc. Dallas is like Indian, little Indian போட்டு. இல்ல, இந்த இடத்துலயே பெருசா இருந்தா நானே இங்க டீ கடையும் காபி கடையும் போட்டுருவேன். ஒண்ணும் இல்ல, டீ காஃபி ஒரு சாண்ட்விச் முடிஞ்சிச்சு, வந்தானா அவன் சாப்பிட்டு போற அளவுக்கான விஷயங்கள் நான் பண்ணிடுவேன். எனக்கு அதுல வந்து ஆனா என்னன்னா, இந்த மாதிரி கடைகளை திறந்தீங்கன்னா உங்க நேரம் வந்து அதுலயே நீங்க மூழ்கிடுவீங்க. இப்ப நான் என் வேலை எப்பயுமே எப்படின்னா, தூக்கி போட்டு உடனே கிளம்புற மாதிரியான ஒரு வேலையா இருக்கும். எங்க போனாலும் அந்த வேலையை செய்யற மாதிரியான ஒரு வேலையை தான் நான் தேர்ந்தெடுத்தேன். இல்லைன்னா ஒரு கடையோ இல்ல மளிகை கடையோ வச்சா அது காலையில 9-7 மணிக்கு திறந்தனா அதோட நைட்டு 11 மணி முடிஞ்சதுக்கு அது வாழ்க்கை அந்த இதுக்குள்ளார போயிடும். பணம் சம்பாதிக்கலாம், எல்லாம் இருக்கு. ஆனா நீ அதுக்கப்புறம் சனி ஞாயிறுலாம் என்ன பண்ணுவோம்னா, 500 பவுண்டு போகுது, 300, இன்னைக்கு கடை திறந்தா 500 பவுண்டு ஆச்சு, 300, அந்த 500 தான் அவன் கண்ணடிக்குமா கோசரம். ஒன்னால ஒரு 7 நாளோ ஒரு 10 நாளோ கடையில் ஆள் போட்டு பார்த்துக்கலாம். ஆள் போட்டு பார்க்கும்போது அதில் நிறைய மைனஸ் வருது. அதில் நிறைய காசு கையாடுறதுல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதில், சிக்கல்கள். அதனால தான் இந்த மாதிரியான தொழில்களை வந்து நான் தேர்ந்தெடுத்துன்னு சொல்ல வந்தேன். எஸ், சரி முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ரொம்ப நேரம் பிரியா வந்து தேங்க்யூ சொல்லிட்டாங்க. சரி, கமெண்ட் இது 71 பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க அதை கொஞ்சம் 69 பேர் லைக் பண்ணிட்டாங்க. ஜாக்கி ஈக்குவலா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி லைக் பண்ணிட்டாங்க. 3 நிமிஷம் பேசியாச்சு, ஸோ கரெக்டாகவும் இருக்கு. ஓகே ஓகே காய்ஸ், நம்ம இன்னும் ஆயிடுச்சு. மீண்டும் வேறொரு எபிசோட்ல சந்திக்கலாம். சரி, ரைட், முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஓகே, ரைட். எனிவே வேற என்ன, வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். அதாவது என்னென்ன வந்து நீங்க பண்ண விஷயங்களை வந்து இப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னு கேக்குறப்ப கரெக்டா சொன்னாங்க. ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, ஷாஹி தூக்குடான்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. அது ஃபுல்லா வந்து அந்த பிரெட்டை வந்து ஆயில்ல தோச்சு பண்ணிடும். அவ்வளோ ஆயில் வந்து பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை, அதனால நான் செஞ்சு அந்த வீடியோவை நான் அப்லோடே பண்ணல அப்படின்னாங்க. ஒரு அம்மா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கேப்சிகம் எடுத்து அது மேல மட்டும் வெட்டி அது உள்ளார வந்து ஆம்லெட்டுக்கு பண்ண வேண்டிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு வச்சு அதன் பிறகு எடுத்தா அந்த டேஸ்ட் நல்லா இல்லை சார், அதனால நான் அதை செய்யல அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்கள மங்களூர் பன்னுன்னு ஒண்ணு பண்ணேன் சார், அந்த அளவுக்கு அது சிறப்பாக வரலை அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் சிக்கன் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா பண்ற மாதிரி காட்டுவாங்க, அவ்வளோ ஆயில் இருக்கும்ன்றதையும் ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்ணாப்ல. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், அந்த ஹஸ்கி வாய்ஸ் பை இருக்கார்ல, பலாப்பழ அல்வான்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண, நானே சொல்லிட்டேங்க வீடியோலயே, நல்லாலே இதை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து தான் இவங்க அந்த ஒருத்தவங்க சொன்னாங்க, 80 வீடியோவாவது ஒரு மாசத்துக்கு பண்ணுவோம் சார், அதுல 10-15 எப்படி இருந்தாலும் ட்ராஷ் தான், அதை நாங்க வந்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மந்த்லி வந்து இன்னொருத்தவங்க வந்து பட்டர் சொட்ட ஒரு ஆம்லெட் பண்ண சொல்லி சொன்னாங்க, அதையுமே நான் வந்து ஸ்கிராப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து சொன்னாங்க. எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க. இந்த இன்னொரு விஷயத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. கட் பண்ணி வச்சிருவாங்க, அதை விட கிச்சன், உங்க கிச்சனை விட எங்க கிச்சன் ரொம்ப மெஸ்ஸா இருக்கும். இந்த ஒருத்தவங்க அந்த ஒரு அம்மா சொன்னாங்க, ஆனியன் அப்படி உடைப்பாங்க சார், அதுதான் அவங்களோடது. என்ன ஆனியன்னா அப்படி இல்லைங்க, தட்டி வச்சிருப்பேன், அதை வந்து பண்ணும் பொழுது வரும் 10 தடவை. ஒரு அம்மா என்ன பண்ணிருக்கு, இந்த இது ஒரு அம்மா புருஷனை கூட்டாங்க, அவர் வந்து இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னா ஒரு புளிக்குழம்பும் பட்டர் கிரீம்னு ஏதோ சொல்றாருன்னு, அதுல இருந்து மேக்கிங் பண்ற மாதிரி. ஆமா, அதுக்கே 7 டேக் வாங்க வரோம் அவரு. புளி குழம்பும் பட்டர் மில்க்கும் அப்படின்றதுக்கே வந்து 7 டேக் வாங்க வரோம். அவர் வேற அவருக்கு திரும்பவே மாட்டேங்கிறாரு. என்ன சொன்னா சார், கியூ கொடுத்தாதான் இல்ல, எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்காரு, எப்படி மாத்தி வச்சிருக்காங்க பாரு சார். மாத்தி வைக்கல சார், அவர் அதுக்கு ஏத்த மாதிரி பழகிட்டேன். நான் தான் மாத்தி வச்சிருக்கீங்க, என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. எல்லாத்த விட இங்க பாருங்க, காஃபி கடை எப்படி நட்டத்துல போகணும்னு பாத்துக்கங்க. நீங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள ஒருத்தர் சுழி போட்டுருக்கா. அதுக்கு நீங்க காஃபி ஷாப் வைங்கன்னா நான் காஃபி போட வரேன். ஒருத்தருக்கா இவ கரண்ட் பில் ஏறிய கடையில் இப்ப மூடுறோம். டார்லிங்டன் கவுன்சில்ல இருந்து அனுப்புவோம் நம்மளுக்கு. அதாவது மொத்தம் என்ன கடை வச்சிருக்கீங்கன்னு பாக்குறேன். அந்த கன்சியூமர் வந்து இபி கன்சியூமர் வந்து அதிகமா போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்களான்னு வந்துருவான் தேடிட்டு வருது இல்ல. அவன் வந்து உங்களுக்கு நீங்க கட்டுற கரண்ட் பில்ல பார்த்து சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துருவான் ஜாக்கி.
அந்த மாதிரியான விஷயத்த செஞ்சு விட்டுருவா. ஓகேவா? கவிதா சொன்னாங்க, உங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பித்த பிறகுதான் எங்கள் வீட்டில் சண்டை மிக குறைந்துள்ளது. ரொம்ப நன்றி ஜாக்கி அண்ட் சுதாமா. இல்ல என்னமா எதுக்குமா சண்டை குறைஞ்சது என்னன்னு தெரியலையே, இப்படி திடீர்னு சொன்னா என்னமா? போடியில இருந்தவங்க கவிதா வந்து போடியில இருந்து கமெண்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். வெற்றி தேட்டர் அதே அதே உங்க ஊர் போடி நாயக்கன் ஒரு தோழன் படத்தை என்னால மறக்க முடியாதுமா. போடியில இருந்து இதுக்கு போய் மூணாறு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு கிளம்பி அங்கிருந்து வந்து கீழே இறங்கி 9 மணிக்கு படம் 9:30 போட்டாங்க. படம் பார்த்துட்டு திரும்ப போய் பஸ் ஸ்டாண்டில் போடி நாயக்கன் பஸ் ஸ்டாண்டில் டிஎஸ் ஆட்டு 2 மணிக்கு போகும்போது அவன் கேட்டான் பார்டரில், எதுக்கு போறீங்க? நான் என் பொண்டாட்டி புல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு, படம் பார்க்க வந்தோம். எது படம் பார்க்க வந்தீங்களா? இவ்வளவு தூரமா? யானெல்லாம் வரும் ஜாக்கிரதையா இருப்பாங்க. இல்லை சார் நாங்கள் ரொம்ப பொறுமையாகவே போவோம், இந்த காட்டுப்பயலுக்கு போய் ஆறு நடிக்கிற ஆள்லாம் நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போன இதெல்லாம் மறக்க முடியாது. ஓகே, மஹிலா இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கா. ஹை கோல்டன் கப்பிள் சொல்லிருக்கா. நான் நினைச்சேன் நான் தமால் வந்துருவாளே இவ வந்து என்ன அவ டைமிங்க்கு நீங்க வைக்கலாம், அவ இப்ப அலாம் வைக்கலாம்னு எடுத்துருப்பா டைம். அப்ப பார்த்தா நீங்க வந்திருந்திருக்கீங்க, அதுதான் மேட்ரு. மஹிலா நானுமே நினைச்சேன் இன்னைக்கு சரசர சாரக்காத்து போட்டிருந்தாங்களா, நான் பாடினேன்னா இப்ப பாடினப்ப நினைச்சேன் உண்மையிலேயே ஒண்ணு. ஆக்சுவலி நானே மூடுறீன்ற அளவுக்கு போயிருப்பேன், பாடுறி மூடுறீ. ஆனா இல்ல நல்லாவே பண்ணான் சார். சார் இன்னும் தொட்டு பாட முடியும். ஓகேவா? சன்னி டே சொல்லிருக்காங்க எல்லாருமே டியூன் பண்ணிருப்பாங்க போல, டேக்ஸ் நக்கிள்ஸ் ஒரு அடியா. அதேதான். ஓகே, அண்ட் அவங்களோட ப்ளூஃபர்லாம் எப்படி இருக்குங்கிறதும் மைண்ட் வாய்ஸ் தான். எல்லாத்தையும் போட்டு உடச்சு வச்சிருந்துருப்பாங்க. அண்ட் மஹிலா சொல்லியிருக்கா, சாரி ஃபார் தி டிலே, பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது, ஜல்லா இருந்ததுப்பா, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஜாக்கி, ஐ வில் பி யுவர் காஃபி டிஸ்ட்ரிபியூட்டரா? எது லதாயப்பா? சும்மா வாயிலே வட சுடுறது மட்டும். இவ எங்க இருக்க? லதாயப்பா பாதி நேரம் இவ காஃபி கடைக்கு வரேன்னு சொல்றவளே அவளை பார்க்கணும்னாலே நான் 3 மணி நேரம் போக வேண்டியதா இருக்குது. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு ஜிங் சக்குன்னு போக வேண்டியதா இருக்குது. இன்னும் பக்கத்துல கமலி டப்புன்னு ஏதோ ஒண்ணு சொல்றாங்கல்ல. அப்ப என்ன சரி விடு, அது உண்மைதான். நான் இருக்கிறேன்னு சொல்றதே பெரிய விஷயம் இந்த காலத்துல. நல்ல விஷயம், சூப்பர், சந்தோஷம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. கோபால் வேறொன்றும் இல்லை. கோபால்னா குறையன்றது இல்லையா, ஏதாவது ரொம்படி பண்ண வேண்டியது. சரி, முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். சரி, எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங் திஸ் வீடியோ. பர்த்டே விஷயம் சொன்ன அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி, பேரன்பி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கோம். ஸோ வேற என்ன, மீண்டும் வேற ஒரு எபிசோட், அதாவது சனி ஞாயிறுனா இந்த மாதிரியாக கொஞ்சம் சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ கொஞ்சம் வேலை இருக்குது, மழை இருக்குது அப்படின்னும் போது இன்றைக்கே கூட வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருப்போம். அப்படியே போச்சு. நேற்று இன்றைக்கும் லீவ் விட்டுருக்கிற மாதிரியான சூழலில் தான் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா இல்லை போயிடலாம் அப்படின்னும் போது தான் டக்குன்னு இதை ரெடி பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு வந்தோம். ஸோ எனிவே கமெண்ட் பண்ண, ஃபாலோ பண்ண அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி. ஆமாம், நன்றி பேரன்பும். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிட விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.